நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாள் அவர் சிறைக்கு போவார், அதுக்கு அடுத்த நாள் இவர் சிறைக்கு போவார்னு வரிசையாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பேரெல்லாம் சொன்னார். There is no single corruption case so far formed against any former ADMK minister. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajika for Men's Wellness. Salem VS Biryani, Art of Biryani Perfector. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. இந்த election will be more interesting because of Vijay's presence. திமுகவிடம் ஒரு பதற்றம் இருக்கிறது என்பதன் வெளிப்பாடு தான் திருமதி கனிமொழி அவர்களுடைய டெல்லி பயணம். எங்களுக்கு இன்னொரு இடம் இருக்கிறது என்று திமுகவுக்கு உணர்த்துகிறது. டிவிகேங்கிறது ஒரு அன்டெஸ்டட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு குரலும் காங்கிரஸ்குள்ள இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியும். எந்த கூட்டணியுமே கொள்கை கூட்டணியே கிடையாது, சும்மா கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் இந்த தேர்தலில் அப்படித்தான் செய்கிறது. அப்போ உண்மையா வெளியில வரணும்னு நினைக்கல. சில இடங்களில் 10-12%, சில இடங்களில் 30% விஜய் தொடுகிறார். 30% வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அது சீட்டா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கரூரில் முடிஞ்சதுனால ரூலிங் பார்ட்டி மேலே சந்தேகம் வருது. ஏன்னா அங்கே அந்த அரசியல், அது அங்கே ஒரு அரசியல் இருக்கு, அங்கே ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கா இல்லையா? அவருடைய கூட்டத்தில் ஆர்வமாக போய் ஒரு விஜய் கட்சிக்காரர் கலந்துக்கிட்டார். விஜய் கட்சி கொடி அப்படி ஆட்டினார். உடனே எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னார், கூட்டணியே முடிவாயிடுச்சுன்னார். ஒரு கொடியை ஒருத்தர் ஆட்டினா கூட்டணி முடிவாகும்னு அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தேமுதிக கூட விஜய் பக்கம் போய்விடக்கூடாது, எந்த ஒரு கட்சியும் விஜய் பக்கம் போய் அனுமதிக்க கூடாது என்பதில் ரெண்டு கட்சியும் குறியா இருக்காங்க. Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. Powered by Srivarma Vajika, Salem VS Biryani. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. இந்த எலெக்ஷன் மாதிரி இந்த எலெக்ஷன் அப்படின்னு இருக்கும், இல்லை இந்த எலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமான எலெக்ஷன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு கோட் பண்ணுவோம். அப்படி 2026 எலெக்ஷன் வித்தியாசமான ஒரு தேர்தலாக இருக்குமா தமிழகத்துக்கு? வாக்காளர்களுக்கு பலமான கவனிப்பா சுமாரான கவனிப்பா அப்படின்ற ஒரு பேட்டர்ன் அது எமர்ஜ் ஆகிருக்கு. அது இந்த தேர்தல்லையும் நிச்சயமாக இருக்கும் என்பது என்னுடைய யூகமோ அனுமானமோ இல்லை, மை இன்ஃபர்மேஷன். தட் இஸ் 2 திராவிடியன் மேஜர்ஸும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து தங்கள் வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்பில் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷனாக இந்த எலெக்ஷன் மாறி இருப்பதற்கு காரணம், தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு புதிய கட்சி, அதுவும் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய திரு விஜய், அவர் தன்னுடைய கரியரினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அதை கிவ் அப் பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறார். எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றிய எனது அருமை நண்பர் பாண்டே அவர்கள் கூறியதைப் போல, அவர் ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆன நிலையில் அவர் கட்சி ஆரம்பிக்கிற போது உடனடியாக ஒரு பெரிய பொது தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தலை சந்திக்காமல், அதன் பிறகு சில சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்தது, அந்த தேர்தல்களையும் சந்திக்காமல், இந்த சட்டமன்ற பொது தேர்தல் இதுதான் தனது தேர்தல் என்று கருதி அவர் இதில் இறங்கியிருக்கிறார். ஸோ இந்த எலெக்ஷன் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் ஆஃப் விஜய்ஸ் ப்ரெசன்ஸ். அவர் எல்லா கட்சிகளையுமே கொஞ்சம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார், திகைத்த வைத்திருக்கிறார், கொஞ்சம் கலங்க வைத்திருக்கிறார். ஸோ அந்த வகையில் இந்த தேர்தல் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்த தேர்தலாகி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். குறிப்பாக அரசியல் ஆர்வம் உள்ளவர்கள், இளைஞர்கள், மீடியாக்காரர்கள், இவர்கள் எல்லோருமே மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தல் ஒரு கணிக்க முடியாத தேர்தலாகவும் மாறி இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் திஸ் இஸ் a different election என்று நான் பார்க்கிறேன். இப்போ டிஃப்ரெண்ட் எலெக்ஷனுங்கிறதுக்கு ஒரு மேஜர் ஃபேக்டர் டிவிக்கே தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? மிக நிச்சயமாக நான் அப்படித்தான் பார்க்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அந்த காங்கிரஸ் ஒரு டிசைட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ற ஒரு
டெண்டர் ஹூக்கில் அதிலேயே அந்த நிலையிலேயே திமுகவை வைத்திருக்கிறார். தே ஆர் வித்தின் தி அலையன்ஸா இல்லையா, எங்களோடு இருப்பார்கள் என்று திமுக நம்பிக்கை தெரிவிக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை. முதல் முறையாக இந்த முறைதான் காங்கிரஸ் கட்சி சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த கிரீஷ் சோடங்கர் தலைமையில் குழு என்ற அறிவிப்பு வந்தது. கூட்டணி கட்சிகளுடன் என்று எப்படி வரும்? நீங்கள் இப்படியாவது அதை கிளாசிஃபை பண்ணியிருக்க வேண்டும். இந்தி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடன், இதர கட்சிகளுடன், இதர தோழமை கட்சிகளுடன் என்று கிளாசிஃபை பண்ணியிருக்க வேண்டும். அப்படி கிளாசிஃபை பண்ணாமல் சும்மா ஜெனரலாக கூட்டணி கட்சிகளுடன், அதுவே திமுகவுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திய ஸ்டேட்மெண்ட் தான். அண்ட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக தே ஹவ் மெட் முக ஸ்டாலின். அண்ட் கிறிஸ் ஜோடங்கர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தார். டிஎம்கே அலையன்ஸ் தான் அப்படிங்கிறத வந்து செல்வ பிறந்தவர்களோட உட்காந்து பேசினதை ப்ரெஸ் மீட்டை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ சமீபமாக தான் சொன்னாரா, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் காத்துட்ருக்குறோன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் கனிமொழி அவர்கள் வந்து மேலே ராகுல் காந்தியை போய் சந்திச்சாங்க. இதுலேயே ஒரு கேள்வி என்னென்னா, இங்கே கிறிஸ் ஜோடங்கர் இருக்கார், ஏன் கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தியை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே வருது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். நீங்கள் வந்து திமுகவிடம் ஒரு பதற்றம் இருக்கிறது என்பதன் வெளிப்பாடு தான் திருமதி கனிமொழி அவர்களுடைய டெல்லி பயணம். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் சிஎல்பி லீடர் திரு ராஜேஷ்குமார் என்ன சொன்னார்? நாங்கள் இல்லாமல் இங்கே திமுக வெற்றி பெற முடியாது. இதற்கு முன் காங்கிரஸ் அந்த குரலில் பேசி இருக்கிறதா? அது தவிர ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும். இது காங்கிரஸ் தரப்பிலிருந்து ரிப்பீட்டடாக சொல்லுகிறார்கள். அந்த கிரீஷ் சோடங்கர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டியில் நாங்கள் அந்த பங்கு கேட்பதில் என்ன தவறு என்று கேட்கிறார். ஸோ மேலிடத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுவினுடைய தலைவர் இப்படி பேட்டி அளித்தவுடன் டிஎம்கே இரிட்டேட் ஆகிறது. இதை வந்து பொதுவெளியில் பேசியிருக்கக்கூடாது அல்லது இந்த மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது என்று திமுக நினைக்கிறது. அதாவது நாங்கள் இல்லாமல் நீங்கள் வர முடியாது. அது என்ன காரணம்? அந்த பேச்சை காங்கிரஸ் பேசுவதற்கு என்ன காரணம்? எங்களுக்கு இன்னொரு இடம் இருக்கிறது என்று திமுகவுக்கு உணர்த்துகிறது. விஜய் என்கிற சக்தி திமுகவை காட்டி தங்கள் பேர வலிமையை கூட்டுவதற்காக இந்த உத்தியை காங்கிரஸ் பயன்படுத்தி இருக்கலாம் என்றாலும் கூட உண்மையாகவே என்னுடைய ஒப்பீனியன் மட்டுமல்ல, பல சீனியர் ஜேர்னலிஸ்ட் அண்டு ஒன்று ரெண்டு காங்கிரஸ்காரர்கள், ஒரு ஊடகவியலாளராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் நண்பர்களுடன் தனிப்பட்ட முறையில் உரையாடுகிற போது தே ஃபீல் திஸ் இஸ் தி ஹை டைம் ஃபார் காங்கிரஸ் டு டேக் த ரிஸ்க். இதுதான் சரியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் இரண்டு திராவிட இயக்கங்களில் ஒன்று அல்லது மற்றொன்று இதை சார்ந்து இருக்கக்கூடிய நிலையிலேயே தொடர்ந்து காங்கிரஸ் தன் காலத்தை கழிக்க வேண்டியிருக்கும் என்று நினைக்கிறார்கள். பட் இப்போ டிவிகேங்கிறது ஒரு அன்டெஸ்டட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு குரலும் வந்து காங்கிரஸ்குள்ளே இருக்குங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாது. ஸோ அவங்க கூட ஏன் போகணுங்கிற ஒரு குரல் அங்கே ஒழிச்சிட்டே தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு முக்கியமான ஒரு பலமாக வந்து திமுக இங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பலம். காங்கிரஸுக்குள் இத்தகைய குரல்கள் இருக்கின்றன. அந்த குரல்களில் சில குரல்கள் சுயமாக பேசுகின்றன, சில குரல்கள் திமுகவால் கீ கொடுக்கப்பட்டு அந்த கருத்தை எதிரொலிக்கின்றன. அதுதான் ஃபேக்ட். இன்னொன்று, 2029 வருகிற நாடாளுமன்ற தேர்தல் குறித்து கவலை கொண்டோ அல்லது இப்போது நாடாளுமன்றத்தில் கூச்சலிடுவதற்காகவோ திமுக எம்பிக்கள் தயவு தேவை என்கிற பார்வை வந்து குறுகிய பார்வை என்பது என்னுடைய கருத்து. 2029 இப்போது ஒரு என்ன சொல்வது, யூகமாக சொல்லுகிறேன். இப்போது விஜயுடன் கைகோர்ப்பது என்று காங்கிரஸ் ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன். காங்கிரஸ் முடிவெடுத்தால் 2029 போது திமுக மறுபடியும் வராது, அவ்வளோதான், இதோடு முடிச்சுக்குவாங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? அவங்களுக்கும் உதறல் வரலாம். இப்போ இந்த டிஎம்கே காங்கிரஸ் விஜய் கைகோர்த்து அதில் கொஞ்சம் சீட்டு ஜெயிச்சு காமிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்க, இது அந்த அலையன்ஸ் அப்படியே விட்டுறக்கூடாது, எப்படியாவது அதை பிரேக் பண்ணி மறுபடியும் காங்கிரஸ் நம்ம பக்கம் இழுக்கணுன்ற தேவை வரும். காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி. ஸோ டிஎம்கே இஸ் மோர் டிபெண்ட் ஆன் காங்கிரஸ் இப்போ அப்படின்றது தான் என்னுடைய பார்வை. ஆனால் ராகுல் காந்தி அந்த ரிஸ்கை எடுப்பாரா என்பதில் என்னை போன்ற சிலருக்கு சந்தேகம் இருக்கிறது. அண்டு தேசட் நீங்கள் ஹைப்போதெட்டிக்கல்னு சொன்னீங்க, பட் டன் அண்ட் டஸ்டடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காங்கிரஸ் வெளியில் வராது
இண்டி கூட்டணியில் தான் இருக்கு. நிச்சயமாக ஒரு 4-5 சீட்டு காங்கிரஸுக்கு அதிகம் கொடுத்து ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்து அதை செட்டில் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் திமுக முனைப்பாக இருக்கிறது என்பதுதான் நானும் கேள்விப்படுகிறேன். இப்போ அடுத்த கட்டமாக இங்கே என்டிஏ அலையன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா யாரெல்லாம் வரணும்னு நினச்சாங்களோ கிட்டத்தட்ட அவங்க எல்லாத்தையுமே வந்து உள்ளே இணைச்சிட்டாங்க. இன்னும் வந்து கூட்டணி அறிவிக்காதது யாருன்னு பார்த்தா திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு ராமதாஸ் அவர்கள், அப்புறம் வந்து பிரேமலதா அவர்கள் 3 பேர் மட்டும்தான் இப்போ எங்கே போவாங்க. கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி அவர்கள். இப்போ இவங்க மட்டும்தான் எங்கே போவாங்க அப்படிங்கிறது வந்து இன்னொரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அஃப்கோர்ஸ் அவங்க 2 திராவிட கட்சிகள் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்கங்கிறதையும் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுது. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? சப்போஸ் இவங்க வந்து ஒரு பெரிய பலமாக இருப்பாங்களா எங்கே போய் சேர்றாங்களோ? இவர்கள் இப்போ என்ன ஆகுதுன்னா குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம், எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் விரோதமோ குரோதமோ கிடையாது. நான் திமுக மீது தவறு இருந்தால் திமுக அரசை விமர்சித்து கொண்டிருக்கிறேன். அதிமுக மீது அது செயல்படாத நிலையில் இருந்தபோது, உட்கட்சி பிரச்சனையிலேயே உழன்று கொண்டிருந்த போது நான் அதிமுகவையும் விமர்சித்திருக்கிறேன். இப்போது என்ன பிரச்சனைனா, நான் சொன்னது போல் விஜய் என்கிறவர் எமர்ஜ் ஆகி இருக்கக்கூடிய காரணத்தால் எந்த ஒரு கட்சியும் விஜய் பக்கம் போய் அனுமதிக்கக்கூடாது என்பதில் 2 கட்சியும் குறியாக இருக்காங்க. திமுகவும் குறியாக இருக்குது, அதிமுகவும் குறியாக இருக்குது. அதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய ஓட்டு வங்கி பலமே இல்லாத தேமுதிக கூட இன்றைக்கு எங்களுக்கு 15 சீட்டு கொடு, ராஜ்யசபா சீட்டு கொடு என்று அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட எண்ணிக்கையை கேட்டுக்கொண்டிருக்கிறது. தேமுதிகவுக்கு வாட் இஸ் தி பர்சன்டேஜ்? அவங்களுக்கு என்ன பலம் இருக்கிறது? வித் டியூ ரெஸ்பெக்ட், கேப்டன் விஜயகாந்த் என்கிற ஒரு நல்ல மனிதர், நானும் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அவர் ஒரு கொடையாளி என்று பெயர் எடுத்திருக்கிறார், நல்லவர் என்று பெயர் எடுத்திருக்கிறார். திரு சோ அவர்கள், என்னுடைய ஞான ஆசிரியராக நான் ஏற்றுக்கொண்ட துக்ளக் நிறுவிய ஆசிரியர் திரு சோ அவர்கள் தான் 2011 தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். ஆகவே அதற்கு முன்பும் நான் திரு விஜயகாந்த் அவர்களோடு பழகி இருக்கிறேன். திரு விஜயகாந்த் என்கிற நல்ல மனிதரின் முகம், அவர் உருவாக்கியிருந்த ஓரளவு தாக்கம், இதுதான் அந்த கட்சியின் பலம், இன்றைய பலம். திருமதி பிரேமலதா வந்து ஷீஸ் அ குட் ஸ்பீக்கர், பட் ஆனால் அதுக்காகலாம் பெரிய க்ரௌடு புல்லர், மாஸ் லீடர் அதெல்லாம் கிடையாது. ஆகவே தேமுதிக கூட விஜய் பக்கம் போய்விடக்கூடாது, ஆகவே அதை ப்ரிவென்ட் பண்ணணும் என்று திமுக பேச்சு நடத்துகிறது. அநேகமாக 7 சீட்டு ஒரு ராஜ்யசபா என்ற முடிவுக்கு அவர் ஒத்துக்கொண்டால் அவர் அங்கே அகாமடேட் ஆகிவிடுவார் என்று. அதிமுகவாக இருந்தால் திமுக கூட்டணிக்கு போயிடுவாங்க. ஆமாம், அதிமுகவாக இருந்தால் 12+1 என்றதற்கு குறையாமல் இருந்தால் பேசுங்கள் என்று சொன்னதாக. இப்படி 2 தரப்பும் பேசுவதே ஒரு அரசியலில் ஒரு மோசமான கலாச்சாரம் என்று நான் பார்க்கிறேன். அது எப்போது உருவானது என்றால், அதுவும் இந்த 10 ஆண்டுகளில் உருவானது தான். அது யார் யார் செய்தார்கள் என்றால், பாமக தேமுதிக 2ம் செய்தார்கள். நான் ஒரு கட்சி, இன்னொரு கட்சி, 1-2 கட்சிகள் இருக்கின்றன, நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. அதில் இன்னொரு கட்சி மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களோடு ஒரு கடைசி 18-20 ஆண்டுகள் மிக நெருக்கமாக பழகுகிற ஒரு பேர் எனக்கு இருந்தது. அதில் ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் இன்றைக்கும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருக்கிறார். நான் விவரித்து சொன்னால் அந்த கட்சியை நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள். அவர் என்னிடம் அதிமுக பக்கம் போக வேண்டும் என்ற விருப்பத்தை என்னிடம் தெரிவித்தார். நான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சில நேரங்களில் காரை நிறுத்தி உரையாடுவார், சில நேரங்களில் அவருடைய அறையில் சந்தித்து சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறேன். அப்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி அவர்களிடம் ஒரு விருப்பம் இருக்கிறது என்று. அப்போது அவர் என்னிடம் சொன்னார், ரமேஷ், இது ஒரு டாக்டிஸ். எப்படி என்றால், நம்மை காட்டி இன்னொரு முகாமில் அந்த சீட்டு எங்களுக்கு அங்கிருந்து அழைப்பு இருக்கிறது என்று சொல்லுவார்கள், அங்கே கேட்பார்கள். ஆகவே அவர்களை முதலில் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்த்து இயங்குகிறார்கள் என்பதை தொடர்ச்சியாக வெளிப்படுத்த சொல்லுங்கள், பிறகு நம்மிடம் வரட்டும் என்று செல்வி ஜெயலலிதா சொன்னார். ஸோ இந்த பேர வலிமையை கூட்டுவதற்காக, எங்களுக்கு அங்கேயும் அழைப்பு இருக்கிறது இங்கேயும் அழைப்பு இருக்கிறது என்று காட்டுவதற்காக நடைபெறுகிற அரசியல் என்பது இதுதான். நான் சொல்ல அந்த அந்த ஒரு விவாதங்களில் நான் சொன்னதற்கு காரணமே, எந்த கூட்டணியுமே கொள்கை கூட்டணியே கிடையாது, சும்மா கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் இந்த தேர்தலில் அப்படித்தான் செய்கிறது. அப்போ உண்மையாக வெளியில் வரணும்னு நினைக்கல.
காங்கிரஸ் இந்த தேர்தலில் அப்படித்தான் செய்கிறது. ஒரு சிலரிடம் ஒரு அதிருப்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த 4.5 ஆண்டுகளாக இங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய ஆட்சி, அந்த ஆட்சியினுடைய முழு பலன்கள் அவர்களே அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒன்றுமே கிடையாது, வேடிக்கை பார்த்துட்ருக்கோம், சும்மா மியர் ஸ்பெக்டேட்டர்ஸ். திரு ராகுல் காந்தி அவர்களே திருமதி கனிமொழி அவர்களிடம் இந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக நான் கேள்விப்படுகிறேன். நான் சில தினங்களுக்கு முன் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோடு நீண்ட நேரம் உரையாடினேன். ஆகவே காங்கிரஸுக்குள் இருக்கக்கூடிய கிரவுஸ்னஸ், அந்த அதிருப்தியினுடைய முக்கியமான அம்சம் இதுதான். அதாவது இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, இதன் மூலம் வரக்கூடிய ஆதாயங்கள், அதில் ஆதாயங்கள் நமக்கு வெளிப்படையாக தெரியும். கான்ட்ராக்ட்னு அவங்களே சொல்கிறாங்க, ஒரு கான்ட்ராக்ட் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஆகவே இதுவும் ஒரு காரணம். ஆகவே இந்த கூட்டணியை முறித்து கொண்டால் என்ன என்கிற அளவுக்கு கோபம் சில பேரிடம் இருக்கலாம். மிரட்டி மீன் பிடிப்பது தான் இறுதி நோக்கம். நிச்சயமாக. ஸோ இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்தில் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, இந்தி கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குது, இந்த சைடு வந்து பாஜக கூட்டணி, அதாவது அதிமுக கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணி அப்படியே இருக்குது. 4 முனை போட்டியாக தான் இருக்குது. இப்போ பார்க்குறப்ப 4 முனை போட்டியாக இருக்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சிலர் சொல்லும்போது இது வந்து திமுகவுக்கு சாதகமாக போய் முடியும். இப்போ விஜய் அவர்கள் வந்து வாக்குகளை பிரிப்பார், ஆனால் வந்து திமுகவுக்கு தான் அந்த சாதகமாக போய் முடியுங்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். 4 முனை போட்டி காரணமாக, இன்ஸ்பைட் ஆஃப் செவரல் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ், இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் மிக மோசமான சட்டம் ஒழுங்கு நிலைமை இருக்கிறது. பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன. அதாவது மர்டர்ஸ் ஃபார் கெயின் அது அதிகரித்திருக்கிறது. கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறது. அதேபோல் ஆளுங்கட்சியினருடைய செயல்பாடுகள் ஆங்காங்கே நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் அதெல்லாம் இருக்கிறது. பல விஷயங்கள், குறிப்பாக போதைப்பொருள் மிக மோசமான நிலையில் தமிழ்நாட்டு போய்கொண்டிருக்கிறது. இதற்கு முன் கஞ்சாவை பற்றி மட்டும்தான் பரவலாக செய்தி வரும். கஞ்சா விற்றான், கஞ்சா பிடித்தான், இப்படி தான் வரும். இப்போ என்னென்ன பேர்லாமல் வருது, மெத்தபெட்டமைன் என்கிறார்கள். அது நேற்று கூட திரைத்துறை சேர்ந்த 2-3 பேர் கைதாகி இருக்கிறார்கள். ஆகவே இது வந்து மாணவர்களை வெகுவாக ஜீரோ கல்டிவேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க சார், அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதுதான் அது நம்முடைய மா சுப்பிரமணியம் அவருக்கு வந்து ஒரு இந்த ஆண்டின் சிறந்த நகைச்சுவைக்கான விருது கூட கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் போதையே இல்லை என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். இப்படி கூட பேசி அதிர வைக்க முடியுமா என்று கூட நான் கூட யோசித்தேன். ஆகவே இவ்வளவு மோசமாக போதைப் பொருட்கள் புழங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, உங்களில் பலருக்கு நினைவு இருக்கும். ஒரு நாள் அசம்பிளியில், அப்போ நான் ரெகுலராக கவர் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ எப்பயாவது தான் போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு ஏராளமான குட்கா பாக்கெட்டு, மாணிச்சந்து குட்கா, இதெல்லாம் டிஎம்கே மெம்பர்ஸ் ஹவுஸுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. தங்கு தலையின்றி கிடைக்கிறது பாருங்கள்னு எல்லாரும் 0 ஓவரில் எழுந்து அதை காமிச்சாங்க. அதன் பிறகு தான் நம்முடைய முதலமைச்சர் வந்து சொன்னார், அப்போ ஹெல்த் மினிஸ்டர் வந்து டாக்டர் விஜயபாஸ்கர், அவருக்கு குட்கா பாஸ்கர்னு பேர் வச்சார் நம்முடைய முதலமைச்சர். இப்போதும் அதே மாணிச்சந்து குட்காலாம் ரகசியமாக விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதைவிட மோசமான விஷயம் என்னன்னா, சென்ற தேர்தலின் போது நம்ம மக்களுக்கு மறதி அதிகம், அது அவர்களுக்கு வசதியாக இருக்கிறது. 2021 தேர்தல் சமயத்தில் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் அடுத்த நாள் அவர் சிறைக்கு போவார், அதுக்கு அடுத்த நாள் இவர் சிறைக்கு போவார்னு வரிசையாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பேரெல்லாம் சொன்னார். நீங்கள் யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோட் there is no single corruption case so far formed against any former ADMK minister. Why? அதுதான் ஒரு வியப்புக்குரியதாக இருக்குது. திமுக வந்தாலும் அவர்கள் மீது போட மாட்டார்கள். அதிமுக ஒருவேளை வந்தாலும் இன்றைய திமுக ஆட்சி மீது ஊழல் வழக்குகள் வரும் என்கிற எடப்பாடியின் பழனிசாமியினுடைய பேச்சு வெறும் பேப்பரில் தான் இருக்கும். அன்றைக்கி பிளாக் அண்ட் ஒயிட்டில் தினத்தந்தியில் வந்தது அப்படியே இருக்கும். எப்படி ஸ்டாலின் பேச்சு நம்ம பத்திரிகையில் படித்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும். கரப்ஷன் இருப்பது என்பது இவங்க 2 பேருக்கும் ஒரு காமன் இது. அதனால் நான் வந்தால் உன்னை கண்டுக்க மாட்டேன், நீ வந்தால் என்னை கண்டுக்காத, தொந்தரவு இல்லாமல் அப்படி செட்டில் ஆகும். இப்படி தான் அது போயிட்டுருக்குன்றது தான் என்னுடைய பார்வை. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின், டிஎம்கே ஹாஸ் அ ஸ்லைட் ஏஜ்.
டிஎம்கே அணியில் மைனாரிட்டி ஓட்டு கிறிஸ்டின் பை அண்ட் லார்ஜ் அண்ட் முஸ்லீம் விமன் இந்த ஓட்டை விஜய் ஸ்பாயில் பண்ணுவார். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுடைய அதனுடைய ஓட்டு பேஸ் அதில் ஒரு சின்ன எரோஷன் திரு விஜய் ஏற்படுத்துவார். அதை தாண்டி நாம் தமிழரில் ரொம்ப பெரிய பாதிப்பு இல்லைனாலும் ஒரு சிறிய சேதாரம் இருக்கும். அதிமுக வாக்கு வங்கியிலும் சேதாரம் ஏற்படும் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆகவே he may play a spoiler role. திரு பாண்டே அவர்களும் அதை சொன்னார். அவர் 15% வந்து செட்டில் ஆவார்னார். நான் சம்வேர் பிட்வீன் 15 to 20 வருவார்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய செய்தியாளர் ஒருவர் கருத்து கணிப்பு நிறுவனமே நடத்துகிறார். அவர் நடத்துகிற கருத்து கணிப்புகளில் வந்து சில இடங்களில் 10-12%, சில இடங்களில் 30% விஜய் தொடுகிறார். ஆகவே ஆவரேஜாக வரும்போது ஏதாவது ஒரு 18% 20% கூட வருவார். காங்கிரஸ் ஒரு வேளை அவருடன் சேருவது என்ற முடிவெடுத்து விட்டால் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை உருவாகலாம் என்பது என் பார்வை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 30%லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது சீட்டாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்க்குறோம். இப்போது எடுக்கப்படுகிற சர்வேக்களில் அந்த மாதிரி வந்தாலும் விஜய் என்ன மாதிரியான பின்னடைவை சந்திப்பார் அது தொடர்பாக உங்களிடமிருந்து கேள்வி வரும்போது சொல்லலாம் என்று நினைத்தேன். விஜய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால் என்ன என்றால் 2 டிராவிடியன் மேஜர்ஸ் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய பணபலம் அது ஒரு பெரிய சவால். திமுக அதிகார பலத்தோடும் இருக்கிறது, ப்ளஸ் பணபலத்தோடும் இருக்கிறது. தேர்தலின் போது விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள் இவர்களை ஆஃப் செய்ய முடியும். பலவீனமானவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருந்தால் அவர்களை லாஸ்ட் மினிட்டில் விட்ரா பண்ணதே வைப்பார்கள். அவர்களிடம் ஒரு 5 கோடி தரம் விட்ரா பண்ணிக்கணும்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க, தட் வில் பி a huge money for them. அவங்களுக்கு அது அரசியலில் புதிதாக ஈடுபடுபவர்களுக்கு அது பிரமிப்பை ஏற்படுத்துகிற பணமாக கூட இருக்கலாம். அதை வந்து விஸ்டாண்ட் பண்ணணும், அவ்வளோ உறுதிமிக்கவர்களாக இருக்கணும். அதே மாதிரி ஓட்டுக்கு இவங்க 2 பேரும் கொடுப்பாங்க. 1000 ரூபா அவங்க, இவங்க 500 ரூபான்னு இப்போதைக்கு பேச்சு அடிபடுது. மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து ரேட்டு ஏறும் இறங்கும். மார்க்கெட் நிலவரம்னா மக்கள் இப்போல்லாம் என்னென்னா, நான் மக்களை குறை சொல்லவில்லை, சம்பாதிக்கிறவங்க எப்போயோ ஒரு தடவை கொடுக்குறாங்க, கொஞ்சம் பலமாக தான் கொடுக்கட்டுமே நினைக்கிறாங்க. இல்லை என்றால் நம்முடைய முதலமைச்சர் 4 ஆண்டுகளாக இருந்துவிட்டு இப்போ வந்து உங்கள் கனவு என்னன்றார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, சார் நீங்கள் எப்போ வீட்டுக்கு போவீங்கன்னு எவனும் கேட்க மாட்டான் அப்படின்ற நம்பிக்கையில் 4 ஆண்டு கழித்து உங்கள் கனவு என்னங்க சொல்லுங்கள் சார் அப்படின்றார். அவரே தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருக்கேன்னு முன்ன ஒரு நாள் சொன்னார். காலையில் எழுந்தால் பேப்பரை படித்தா எவன் எந்த 7:30 இழுத்து விடுவான்னு தெரில கட்சிக்காரனை. அவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, சார் நான் வந்து காலையில் எழுந்து கொள்ளும் போதே ஒரு பதற்றத்துடன் தான் எழுந்து கொள்ளுகிறேன், இன்று யார் என்ன பிரச்சனையை கொண்டு வருவீர்களோ என்று தெரியவில்லை என்று நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசினார். அதனால் விஜய்க்கு அது ஒரு சேலஞ்சாக இருக்கணும். தட் இஸ் மைட்டி, 2 பேரும் மைட்டி. அவர்களுடைய பணபலத்தின் முன் தாக்குப்பிடிக்க வேண்டும். இன்ஸ்பைட் ஆஃப் தட் I still believe there is a sizable youth cutting across caste, religion, இந்த வேறுபாடுகளை தாண்டி விஜய் மேலே ஒரு கிரேஸோடு இருக்கிறார்கள் என்பதை I see during my travel. நிச்சயமாக சார். இதில் இன்னொரு கேள்வியும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தாக்குதல் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து இருக்கிற எல்லா கட்சியுமே இப்போ தனிச்சு நிற்கிறதுனால எல்லா கட்சிகிட்டே இருந்துமே வந்துட்டு எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்கிறத மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா தமிழகத்தில் இருக்க அத்தனை கட்சி இன்க்ளூடிங் இப்போ ஏடிஎம்கேவும் வந்துட்டு டிவிகேவை கையில் எடுத்து விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பலமுனை தாக்குதல்களில் வந்துட்டு தாவேக்கா வந்து தாக்கு பிடிக்குமா, அடுத்த கட்டத்துக்கு இது அவங்கள எடுத்துகிட்டு போகுமா, இல்லை பலமுனை தாக்குதல் ஏன்? ஏன்னா ஒரு நியூ பிளேயர் தானே, இவங்களை ஏன் அட்டாக் பண்ணணும்னு யாருமே நினைக்கல. அப்போ பயம் நிஜமாலே இருக்கா எல்லா கட்சிகளுக்கும்? இருக்கேம்மா. அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போனார். அவர் அந்த கரூர் சம்பவத்துக்கு முதலில் ஆதரவு கொடுத்தாருன்னா விஜய்க்கு ஆதரவு கொடுத்தார். நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள்னு நினைக்கிறேன். தட் இஸ் அது ஒரு துயரமான சம்பவம். பெரிய இடம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும், கொடுக்கல. நிறைய போலீஸ் போட்டிருக்கணும், போடலை. ஸோ எனக்கு வந்து விஜய் மேலே இருக்கக்கூடிய நான் பார்க்கக்கூடிய குறைபாடு என்பது அவர் கூட்டத்திற்கு தாமதமாக வருவது. நான் ஆரம்பத்திலிருந்தே பார்த்து கொண்டு 2-3 நேர்காணல்களில் டிவி அண்டு யூடியூப் சேனலில் சொன்னேன்,
இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இவர் வேன் எடுத்துகிட்டு ஸ்லோவாக வர முடியாது, ஜானவாசத்துக்கு வரா மாதிரி வராது. இதெல்லாம் இந்த மாதிரி வர முடியாது, மாப்பிள்ளை அழைப்புக்கு வர மாதிரிலாம் வர முடியாது. டைரெக்டாக மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போக சொல்லி ஒரு கட்டத்தில் அவருக்கு ப்ரெஷர் வரும். ஆகவே இப்போதே அவர் தனது பாணியை மாற்றிக்கொள்வது நல்லதுன்னா சொன்னேன். அது என்ன எங்கே வந்து முடிஞ்சதுன்னா, கரூரில் வந்து முடிஞ்சதுனால ரூலிங் பார்ட்டி மேலே சந்தேகம் வருது. ஏன்னா அங்கே அந்த அந்த அரசியல், அது அங்கே ஒரு அரசியல் இருக்குது. அப்புறம் 10 ரூபா பாலாஜின்னாரு. இல்ல அரசியல் இருக்குல்ல சார், இருக்கு. அங்க ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இருக்கா இல்லையா? இல்லை, நான் வந்து அதை சொல்லக்கூடாது. ஒரு சிபிஐ விசாரணை போய் கொண்டிருக்கிறது. நான் வந்து ஐ வாண்ட் டு பி அ நியூட்ரல் ஜேர்னலிஸ்ட். நான் சட்டையராக ஏதாவது சொல்லலாம், ஆனால் அந்த எனக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸை நான் ஸ்ட்ராங்காக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு நேரம் ஒரு ரோடு அவருக்கு கொடுத்தது தப்பு. அவர் எந்த இடத்துல அந்த வண்டி நிற்க போதோ அந்த இடம் கார்டன் பண்ணியிருக்கணும். ரோப் போட்டோ பேரிகேட் போட்டோ மற்றவர்கள் நெருங்க முடியாதபடி செய்திருக்க வேண்டும். மக்கள் மீதும் தவறு இருக்கிறது. பெண்கள் கை குழந்தைகளுடன் வர வேண்டாம் என்று கூறிய பிறகும் இன் க்ளோஸ் குவார்ட்டர்ஸ் போய் அவரை பார்க்க வேண்டும் என்று முண்டி அடித்து போய் நெரிசலில் சிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் எதாவது சொல்ல வந்தேன்னா, அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அதிமுக வந்து அவர் மேலே தப்பு இல்லை, இவங்க பண்ணது தான் தப்பு அப்படின்னாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவர் கூட்டணிக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனே, அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்த பிறகு அவருடைய கூட்டத்தில் ஆர்வமாக போய் ஒரு விஜய் கட்சிக்காரர் கலந்துக்கிட்டு விஜய் கட்சி கொடி அப்படி ஆட்டினார். உடனே எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னார். அவ்வளோ குஷி ஆகிட்டார். ஒரு கொடியை பார்த்தே குஷியானவர் அவர் ஒருத்தர் தான். கூட்டணியே முடிவாயிடுச்சுன்னார். ஒரு கொடியை ஒருத்தர் ஆட்டினா கூட்டணி முடிவாகணும். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆச்சா, அவ்வளோ குஷியாகி பார்த்தீங்களா கூட்டணி முடிவாயிடுச்சுன்னார். அதுதான் அந்த டெஸ்பிரேஷனை அவர் காட்டியிருக்கக்கூடாது. செல்வி ஜெயலலிதா இருந்தால் காட்டுவாரா? உங்களுக்கு செல்வி ஜெயலலிதா கூட்டணியில் இருந்த மதிமுககாரனே 4 கொடி ஆட்டினோடனே மதிமுகன்றவங்களும் அங்கே பொங்கல்னாங்க. அது அவருடைய கோபம், அது வேறு விஷயம். அதுவும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அது நான் ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். இன்ஸ்பைட் ஆஃப் டியூ ரெஸ்பெக்ட் வேறு. இவர் அலையன்ஸுக்கே வராத கட்சியை பார்த்தீங்களா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னார். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அப்படியே பிளேட்டை மாத்துறாரு. 41 பேர் செத்தான், ஒரு கவலை கூட இல்லையன்றார். இதை எப்போ கேட்டிருக்கணும்? அப்போ கேட்டிருந்தாருன்னா அது கரெக்டு. 41 பேர் செத்த உடனே திரும்பி வரணும் அவர் அப்படின்னு அன்றைக்கே வந்து அவர் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டேவாவது போயிருக்கணுன்ற கருத்தை நான் அப்பயே சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து சங்கின்னு முதல்ல சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. நான் பாட்டு எங்கிறது சொல்லிட்டு போகிறேன், முத்திரை குத்துறது மாற்றி குத்துவாங்க. அந்த மாதிரி இவர் எடப்பாடி பழனிசாமி இப்போது அது நீங்கள் சொன்னது போல் திமுகவும் அவர் மேலே தான் பாயுது, அதிமுகவும் அவர் மேலே தான் பாயுது. இதுக்கு நடுவில் ஜனநாயகன் பிரச்சனை டிலே ஆகுதுன்னு உடனே பிஜேபியும் அவர் தான் ஒடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நான் வந்து ஃபுல்லாக எடுத்துக்க தயாராக இல்லை. மக்கள் சந்திப்பு நடைபெறதுக்கு இங்கே பெருத்த ஒரு சவால் இருக்குங்கிறதையும் ஒரு அளவுகளத்தில் பார்க்க முடியுது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து 15 நாள் முன்னாடியோ எப்பயோ ஒரு இது கேட்டுடுறீங்க, எங்களுக்கு பதில் வரலன்னு இம்மீடியட்டாக போங்கன்றோம். ஒரு வாரத்தில் கோர்ட்டுக்கு போங்க. நாங்கள் கேட்டோம், ஒரு வாரம் ஆச்சு, சொல்ல மாட்டேன்றாங்க. ஏற்பாடுக்கு ஒரு வாரம் தேவைப்படும். கோர்ட்டில் போய் 2 தடவை டைரக்ஷன் வாங்கிட்டு கோர்ட்டு ஓங்கி தலையில் ஒரு குட்டுச்சுன்னா கவர்மெண்ட் தலையில் நெக்ஸ்ட் மீட்டிங்ல இருந்து நான் என்ன அது வந்து எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமா இல்லைன்னு அவங்க ஆல்ரெடி வந்து நீதிமன்றத்தை அணுகி நிச்சயமாக எஸ்ஓபி என்பது நீங்கள் வந்து அப்பட்டமான ஒரு கேலிக்கூத்தாக இருக்கிறது. அந்த எஸ்ஓபி நான் படித்தேன். அரசியல் கட்சிகள் அனைத்து கட்சிகளையும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. நான் என்ன கேட்கிறேன் என்றால், இந்த அரசாங்கம் மக்களையும் மற்றவர்களையும் என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. மீடியா வந்து கம்ஃபர்டபுள் கொஸ்டின் கேட்கறதுனால இவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொல்லுகிறார்கள், மார்ச் மாதம் திருச்சியிலே நடத்துகிற திமுக மாநாட்டிற்கு 10 லட்சம் பேர் வருவார்கள் என்று. அப்போ அந்த யாழ்ச்சிக்கு உங்களுக்கு பொருந்தாதா? அதுக்கு 10 லட்சம் பேருக்கு உண்டான இன்னது செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த கலெக்டர் இதுவரை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரா? இல்லை என்றால் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ அல்லது பிப்ரவரி லாஸ்ட் வீக்லேயோ திருச்சி கலெக்டர் அந்த அறிக்கை வரணும். இல்லைன்னா அது கவர்மெண்ட்டா இல்லை உங்கள் பப்பட்டான்னு நான் கேட்குறேன். அந்த கலெக்டர் உங்களுக்கு பொம்மையா? அதாவது நீங்கள் மற்ற கட்சியை மிரட்டுவீங்க, இத்தனை குடிநீர் தொட்டி இருக்கணும், இத்தனை சாப்பாடு பாக்கெட் இருக்கணும், இத்தனை தன்னார்வலர்கள் இருக்கணும்,
இத்தனை இது பண்ணணும். ஆனால் ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எந்த நிபந்தனையும் கிடையாதுன்னா இது எதிர்க்கட்சிகள் மீது நடத்தப்படுகிற ஒடுக்குமுறை நடவடிக்கையாகத்தான் மக்களால் பார்க்கப்படும். சார் ஃபஸ்ட்டு இந்த கருத்து கணிப்புன்னு எல்லாம் சொல்கிறாங்களே சார், இது கருத்து கணிப்பா இல்லை கருத்து திணிப்பானே எனக்கு தெரியல. திரு மு க ஸ்டாலின் சொன்னார், இந்த முறை திமுக 200 இடங்களில் வெல்வது உறுதினார். எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, 210 இடங்களில் நாங்கள் வெல்வோம். வாய்க்கு என்ன பூட்டா சாதியா? உங்களுடைய கருத்து கணிப்புங்கிறத தாண்டி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். When I meet youth particularly, they say we will vote for Vijay Anna. டெபுட்டி சிஎம்மா ஒருத்தர் வந்தாரு ஆந்திராவில். எப்படி வந்தார்? அவர் ஒரு மாதம் ஒரு கைது நோக்கி போன உடனே வந்துட்டார்ல. இது போல் அவரும் வரலாமே. அப்படி வந்துச்சுன்னா தேர்தல் களம் மாறும், இன்னும் ஒரு வலிமையான ஜனநாயகமாக அது உருவாகும் இல்லையா? திரு விஜய் should be little more serious in his activities. Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajicare for Men's Wellness. Salem vs Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankara AS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajicare for Men's Wellness. Salem vs Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks.